ராம்குமார் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கறிஞர் ராம்ராஜ் தரப்பில் செய்யப்பட்ட முறையீட்டை இன்று பிற்பகல் நீதிமன்றம் விசாரிக்கின்றது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில்குட்டி அளித்த தகவல்களை தற்போது கேட்கலாம். சுவாதி வழக்கில் குற்றவாளியாக இருந்த ராம்குமார் நேற்று சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதையடுத்து அவருடைய உடல் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காகவும் விசாரணைக்காகவும் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவருடைய உடலை பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது, தங்களுடைய மருத்துவர்கள் உதவியுடன் தான் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள 4வது அமர்வில் முறையீடு செய்தார்கள். இந்த அமர்வில் அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையடுத்து தலைமை நீதிபதி அணுகவும் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள். இதையடுத்து தலைமை நீதிபதியிடம் இந்த முறையீட்டை வைத்து வழக்கறிஞர்கள் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் விஜயேந்திரன் வாதாடினார். அப்போது தலைமை நீதிபதி சம்பந்தப்பட்ட அமர்வு விசாரிக்காத போது இந்த வழக்கை தாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு அறிவுரையை வழங்கி வழக்கு மனுவாக தாக்கல் செய்யுங்கள், அதன் பிறகு இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்ற ஒரு அறிவுரையை தான் மீண்டும் வைத்தார்கள். இதையடுத்து தனி நீதிபதியிடம் 11வது அமர்வில் இந்த முறையீடு குறித்து ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் சங்கரசுப்பு ஒரு முறையீட்டை வைத்தார். அதாவது சுவாதி வழக்கு என்பது வேறு, ராம்குமார் மர்மமான முறையில் சந்தேகங்களை ஏற்படுத்தும் வகையில் இறந்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும். அதுவரை உடல்கூறு அறுவை சிகிச்சை அதாவது பிரேத பரிசோதனைக்கு பிரேத பரிசோதனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். மேலும் இந்த வழக்கு ஒட்டுமொத்த விசாரணையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் நீதிபதியிடம் தெரிவித்தார். நீதிபதிகள் இதை கேட்ட பிறகு உடனடியாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள இயலாது, அவசர வழக்காக இன்று 2.25 மணிக்கு இந்த வழக்கை எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்தார். இதன் பிறகு இந்த வழக்கானது இன்று மதியம் 2.25 மணி அளவில் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனிடையே இந்த வழக்கு தொடர்பான சந்தேகங்கள் அனைத்தையும் ஒரு வழக்கு மனுவாக தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.